ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஹெல்த்தி கிட்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். சரியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருக்கா பண்ணிங்கன்னா சும்மா பண்ண தான் சொல்லுவாங்க, அந்தளவு இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு இதில் நம்ம என்னது இறைச்சியெல்லாம் கழுவி வச்சுருக்கோம்ல, எல்லா சிக்கனும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகா பொடி. இது நம்ம சுக்காக்காக நான் பண்ணியிருக்க மசாலா தான் இப்போ போடுறது. இது எப்படி பண்ணணும்னு நான் போன வீடியோ சோயா சுக்கா பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள் தெரியும் எப்படி பண்ணணும்னு. இதில் இந்த ஜீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு வறுத்து தான், பொட்டுக்கடலாம் போட்டு வறுத்து இந்த பொடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா பசைஞ்சு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா இறைச்சிக்கு கொஞ்சமாக பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. கரெக்டான ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்குன்னு வாரி போட்டு இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கூலிங்காக இருக்கும். அப்போ கொஞ்சம் பிடிக்கும் எல்லாமே. ஓகேவா? அந்த மசாலா எப்படி பண்ணணுன்னு நான் வீடியோட இடையில கேப் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அப்படின்னவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இனி எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 4-5 வட்டை மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன உள்ளி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. ஒரு 20-25 சின்ன உள்ளி போட்டிங்கனாலுமே ஓகே தான். நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனுக்கெல்லாமே பெரிய வெங்காயத்தை உடைக்குமே இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சரியா? அதனால் நீங்கள் இந்த சின்ன உள்ளியை போட்டுக்கோங்க. அப்புறம் 2-3 பச்சை மிளகாய். மிளகு நம்ம எதுக்குன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு சுக்கா மசாலா போட்டோம்ல, அதுலேயே நம்ம பெப்பர் பொடிலாம் அந்த மசாலா இருக்குது. ஸோ ரொம்பலாம் போட்டிங்க ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரு இந்த 3-4 மிளகு போதும். இனி என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா வதங்கணும். ஓகேவா? இதில் முக்கியமாக நம்ம வதங்க தான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கலாம். சரியா? இது ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் போட்டுறாதீங்க, லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அது நல்ல கலர் தரும், டேஸ்ட் கண்டிப்பாக தரும். இனி என்ன பண்ணணும்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதில் நான் எங்ககிட்ட பெரியவங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க. நீளமாக கட் பண்ணாதீங்க. சுக்கக்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சரியா? இப்போது எல்லா மசாலாவும் பிடிக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டிங்க அப்படின்னா, ஒரு கடுவளவு உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். ஸோ நல்லா வதக்கி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்கல் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதக்குங்க. வதக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு கொடுக்கும். சரியா? ஹை ஃப்ளேமில் போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே போட்டு வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறிட்டு இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம வதக்கலாம். சரியா? இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா இதே டைமில் ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளி தான் நம்ம அடுத்தது போட போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டேஜில் அந்த தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளி தக்காளிலாம் போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு கடவுளுக்கு உப்பு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கும். அதுக்கு நீங்கள் உப்பு வாரி போட்டுட்டிங்கன்னா அப்படின்னா அவ்வளோதான் உப்பாக இருக்கும். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். சரியா? அந்த மசாலா கூட தக்காளி அப்படி பிதுங்குற ஸ்டேஜ் வரும் இல்லை, அந்த மாதிரி தக்காளியும் வதக்கிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வதக்கலை அப்படின்னா லாஸ்ட் அங்கே தக்காளி துண்டு துண்டாக கிடக்கும். ஓகேவா? இனி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வதங்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம அப்புறம் அதான் போட போகிறோம். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? இஞ்சி கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி ரொம்ப அதிகமாக போட்டாலுமே ரொம்ப ஒரு மாதிரி கசத்த மாதிரி வரும். உங்களுக்கு தெரியும் தானே, சிக்கன் நீங்கள் யூஸ்வலாக வைக்கும்போது எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்களோ இந்த மாதிரி ஒரு பவுல் அளவில் இஞ்சியும் பூண்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து போட்டுக்கோ. இனி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. சரியா? போனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பொடி தெரியும்ல, மல்லித்தூள் சொல்லுவாங்கள்ல, அந்த கொத்தமல்லி தூள் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கடுக்கும். அதனால் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த மசாலா பொடி எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகணும். இந்த சிக்கன் சுக்காவுக்கு இந்த கடையிலேருந்து நம்ம லோக்கலாக பாக்கெட்லாம் வாங்குகிறோம்ல, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரிப்பட்ட பொடி எதுவுமே தேவை கிடையாது. அதனால் அது எதுவுமே இதில் போட்டே தேவை கிடையாது. அந்த நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம்ல ஒரு சுக்கா மசாலா, அது மட்டும்தான் இதுக்கு தேவை. இனி இதை நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா மசாலாவுமே
அது கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு வதக்கிக்கோங்க. இனி இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வெல்லம் விடுங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இந்த தண்ணி ஊற்றுறத வந்து அந்த மசாலா இப்போ போட்டோம்ல அதோட ஸ்மெல் எல்லாமே கொஞ்சம் போயிடும். கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் இது வரைக்குமே ஹை ஃப்ளேமில் வைக்கவே இல்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கும்ல, பபிள்ஸ் மாதிரி வரும்ல, அந்த அளவு வரட்டும். ஓகேவா? இப்போ நமக்கு வர தொடங்கிடுச்சுன்னா ஓகே, இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம அங்கே ஒரு சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல, அதை இந்த டைம் நம்ம எடுக்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு உப்பு முக்கியம் மாதிரி இதுக்கு இந்த டைமில் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த டைமில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றுறது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி ஒரு கூட்டுக்கு உப்பு தேவையோ அது மாதிரி இந்த டைமில் இங்கே எண்ணெய் ஊற்றுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? அதனால் மறக்காமல் இந்த இடத்துல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக இறைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் எடுக்க ரெடியாக இருந்துக்கோங்க. இனி அந்த சிக்கன் எடுத்து இதில் தட்டணும். ஓகேவா? இதில் வந்து தண்ணி வந்து ஆல்ரெடி ஊறி தான் வரும். சிக்கன் நம்ம வைக்கும்போது ஆல்ரெடி தண்ணி ஊறி தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது. இனி இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் ஒட்டணும். அந்தளவுக்கு நல்லா போட்டு கலக்கலாம். சரியா? ஓகே, இப்போ கலக்கிக்கலாம். கலக்கிக்கோங்க. எல்லாமே அப்படி பிடிக்கணும். அந்த இதுக்குள்ளே போட்டு பிடிக்கணும். சரியா? இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம கலக்கிட்டோம் எல்லாத்தையுமே. இனி வந்து கொஞ்சமாக உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு கொஞ்சமாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இனி வந்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் தான் விடணும். ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி தண்ணி ஊறி போய் தான் இருக்கும். தண்ணி விடலைன்னா கூட ஓகே தான், கொஞ்சம் ஆனால் விடுங்க, இல்லைனா கரிஞ்சு இந்த மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டதுக்கும் அதிகமாக தான் தண்ணி வரும். அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சிக்கன் டக்குன்னு வேகும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா தண்ணியெல்லாம் வற்றி அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து என்னென்ன வீடியோ போடுறோமோ எல்லாம் வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அங்கே ஒரு சுக்கா மசாலா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா அவ்வளோதான், சுக்கா இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட் தரும். அந்த சுக்கா மசாலா எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொத்தமல்லி, பெப்பர், ஜீரகம், அப்புறம் வந்து என்ன பெருஞ்சீரகம் இருக்குல்ல, சோம்பு, அது ஒரு 1.25 ஸ்பூன், மிச்சம்லாம் 1 ஸ்பூன் போதும். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிக்கடலை இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் பொரிக்கடலை, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஒரு அரை, அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நிறைய நமக்கு அந்த மசாலா வரும். ஆனால் மொத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன இது போட்டாலுமே அது ரொம்ப தேவைப்படும். இது கூட நான் சொல்ல மறந்து போச்சு, இந்த கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அதுவுமே போட்டு வறுக்கணும். கொப்பரை தேங்காய் இல்லாதவங்க சாதா தேங்காயும் போட்டுக்கலாம். கொப்பரை தேங்காய் நல்லாயிருக்கும், போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த மசாலா, சுக்கா மசாலா. ஓகேவா? இனி இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்தாச்சு. இப்போ 2 கைப்பிடி வாரி எடுத்துக்கோங்க கொத்தமல்லியிலையே. நல்லா அப்படி தூவி மேலோட்டமாக பரப்பரன்னு தூவி வச்சுக்கோங்க. சிக்கன் சுக்கா ரெடி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதான் அந்த சிக்கன் சுக்காவோட ஒரிஜினல் கலர். ஓகேவா? டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மதியம் சாப்பாடுக்கு ரசமும் சிக்கன் சுக்காவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிப்பொலியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா கைஸ்? பாய், see you. நம்ம அடுத்து என்ன உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் பண்ணி காமிக்கிறேன். see you next video. Bye guys.